ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜி தன்னுடைய பாட்டியை கூப்பிட்டு டிவியில் கதிரை பற்றின செய்தி போடுறாங்க. அதை பாருங்கள் பாட்டின்னு வாசல் நின்று கத்தி கத்தி சொல்கிறாங்க. பாட்டி தன்னோட பசங்களுக்கு பயந்துட்டு வெளியே வரவே இல்லை. ராஜியோட சித்தி தான் டிவியை போடுறாங்க. இந்த டைமில் ராஜியோட சித்தப்பா வந்துடுறாரு. ஏய், நீங்களே இங்கே என்ன பண்ணுறீங்க, போங்க போங்க அப்படி சொல்லி திட்டுறாரு. இது கேட்ட கோமதி, என் பிள்ளையை தப்பாக சொன்னீங்கல்ல, பார்த்தீங்களா என் பையன் எவ்வளோ நல்லவன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பாண்டியன் வந்துடுறாரு. கோமதி தன்னோட பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டுட்டு நைஸாக அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ராத்திரி பழனி, கதிர், சரவணன், செந்தில் எல்லோரும் சேர்ந்து மொட்டை மாடியில் படுத்து தூங்குறாங்க. பாண்டியன் கதிர் பக்கத்தில் உட்காந்து வருத்தப்படுறாரு. அதை கதிர் தூங்குறது போல் படுத்துக்கிட்டே பார்க்குறான். அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். பாண்டியன் கோமதிக்கிட்ட, இனி கதிர் வேலைக்கு போக வேணாம், நமக்கு பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் குழலி கதிரோட விஷயம் தெரிஞ்சு பாண்டிய வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் மயிலோட அம்மாவும் அப்பாவும் வர, சம்மந்தி வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் உடனே வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க குழலி. அதுக்கு மயிலோட அம்மா, இல்லையே நாங்கள் அன்றைக்கே வந்துட்டோமேன்னு சொல்ல, இதை கேட்ட குழலி காண்டாயிடுறாங்க. அப்போ எனக்கு தான் நீங்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறாரு பாண்டியன். எல்லோரும் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. மயிலோட அம்மா, நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கேன், மயில் இதை மாப்பிள்ளைக்கு கொடுன்னு சொல்ல, குழலி அதை அப்புறம் சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு சாப்பிடட்டும்னு சொல்லி வெடுக்குன்னு அந்த பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க.